சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இப்போ ரொம்ப தூரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கீங்க. நீங்க பழைய வேலு இல்ல, புது மனுஷனா பிளே பாய் வேலுவா மாறிட்டீங்க. உங்களோட குறும்புத்தனம், சுட்டித்தனம், உங்களோட வெகுளித்தனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த உலகத்துல உங்களை மாதிரி நல்ல மனசு கொண்ட ஒருத்தரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க கூட நான் 100 வருஷம் ரொம்ப சந்தோஷமா வாழணும். நிறைய குழந்தைங்க பெத்துக்கணும். எல்லா குழந்தைங்களுமே உங்களை மாதிரியே இருக்கணும். உங்களோட குறும்புத்தனம், சுட்டித்தனம், உங்களோட வெகுளித்தனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்குள்ள இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு எதுக்கு செல்வி என்கிட்ட இப்படி வெளிவேசம் போடுற? என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியல. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? காஃபி எடுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரிங்க. ஏங்க ஏங்க என்னங்க இது? காஃபில சக்கரை போட மறந்துட்டீங்களா? இல்லையே, நான் போட்டேனே. ஏங்க இல்லங்க, நீங்க போய் சொல்றீங்க. இதுல சுத்தமா சர்க்கரையே இல்லையேங்க, ஒரே கசப்பா இருக்கு. ஒருவேளை சர்க்கரைக்கு பதிலா வேற எதையும் கலந்துட்டீங்களா? ஹலோ, நான் தான் சுகர் போட்டேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏங்க நான் குடிச்சு பார்த்து சொல்றேன், வேணா நீங்க கொஞ்சம் குடிச்சு பாருங்க. இல்ல, நான் தான் சுகர் போட்டேனே. ஐயோ, இந்த புடிங்க புடிங்க, குடிச்சு பாருங்க, குடிச்சு பாருங்க. ஹலோ, இதுல கரெக்டா சுகர் இருக்கு. அப்படியா? எங்க எங்க கொடுங்க. அட ஆமா, சர்க்கரை இருக்கு. நிஜமாங்க. அப்ப அதை குடிக்கும்போது சுத்தமா சர்க்கரையே இல்ல. ஆனா இப்போ சர்க்கரை கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன சீட் பண்றீங்களா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஐயோ, நான் சீட் எல்லாம் பண்ணலங்க, நான் உண்மைதான் சொன்னேன், சத்தியமா. என்ன காலங்கத்தால வம்பு இழுக்கலான்னு பாக்குறீங்களா? சீக்கிரமா கிளம்பி ஹோட்டலுக்கு போற வழிய பாருங்க. சும்மா சும்மா என்ன சீன்ற வேலையில வேண்டாம். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஏங்க சும்மா நடிக்காதீங்க.
நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு பச்சையா தெரியுது. என்னது நான் நடிக்கிறேனா? நான் ஏன் நடிக்க போறேன்? எனக்கு நடிக்கலாம் தெரியாது. சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லி உளறிட்டு இருக்காதீங்க. சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு கப்ப கொடுங்க, நான் போறேன். ஏங்க இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருக்கிறேன்னு நினைச்சு நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னங்க மாட்டிக்கிட்டோம்னு யோசிக்கிறீங்களா? நான் ஏன் அப்படி யோசிக்கணும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏங்க, என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு மனசுக்குள்ள பெரிய கோட்டையே கட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்குங்க இப்படி ஒதுக்கி வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? நீங்க கேக்குற எந்த கேள்விக்கும் என்கிட்ட இப்போதைக்கு பதில் இல்ல. அதான் ஏன்னு கேக்குறேன். இங்க பாருங்க வேலு, உங்க மேல எனக்கு பாசமும் அன்பும் காதலும் இல்லன்னு நான் எப்பவுமே சொல்லல. என்னங்க சொல்றீங்க? நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கான காலமும் நேரமும் இன்னும் வரல. அதுக்கான நேரம் வரும். உடனே எல்லா மாற்றமும் நடந்துராது. அது வரைக்கும் நாம கொஞ்சம் காத்திருந்துதான் ஆகணும். என்னங்க நீங்க? இனிமேல் என்னங்க காலம் வரணும்? அதான் எல்லாமே சரியாத்தானே போகுது. வேற என்னங்க வேணும்? நீங்க யாருன்னு இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். உங்களை நான் உயர்த்தி பார்க்கணும். இந்த வீட்லயும் ஊர்லயும் உங்களை சக மனுஷனா பாக்குறவங்களுக்கு முன்னாடி உங்க திறமையும் உங்க அறிவும் வெளியே கொண்டு வரணும். 4 பேர் மதிக்க நீங்க வாழ ஆரம்பிக்கணும். இதெல்லாம் தான் இப்போதைக்கு என்னோட மனசுல இருக்கிற பெரிய ஆசை, கனவு, லட்சியம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணிதான் ஆகணும். ஏங்க இப்படி அமைதியாவே இருந்தா என்னங்க அர்த்தம்? இப்போதைக்கு அதுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா, கொஞ்சம் அந்த காய்கறி எல்லாம் எடுத்து கட் பண்ணுமா. ஏண்டி இப்படி காலையிலேயே அடுப்படியில வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிற? எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுறியா? ஏமா, நான் மட்டும் இங்க தனியா அடுப்படியில கடந்து கஷ்டப்படுறேன்ல. உன்னை விட்டா எனக்கு உதவி செய்ய யாருமா இருக்காங்க? நீ மட்டும் இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. ஆமா, ஆவுன்னா இப்படியே டயலாக் பேசி என்னை ஏமாத்து. என்ன பண்றது? நான் கட் பண்ணி தொலைறேன். என்ன பண்றது?